வணக்கம். இவிஎம் தேவையா தேவையற்றதா, பேலட் பேப்பர் தான் சரியான முறையா என்கிற இந்த கேள்வியை த ரூஸ்டர் நியூஸ் தொடர்ந்து எடுத்துக்காட்டி வருகிறது. முக்கியமாக ஐயநாதன் ஐயாவுடைய ஒவ்வொரு தொகுப்பையும் நீங்க போய் கேட்டீர்களோ உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் இவிஎம்ஐ வைத்து இந்த நாட்டுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய சதியை தீட்டியிருந்தார்கள். அதையும் தாண்டி அடுத்த கட்டமாக எஸ்ஐஆரை விதைத்து ஒட்டுமொத்த தமிழக மக்களை, ஒட்டுமொத்த இந்திய மக்களையே ஏமாற்றுவதற்காகவும் ஒட்டுமொத்த இந்த சிஸ்டத்தையே தன் கையில் வசப்படுத்துவதற்காகவும் கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த எஸ்ஐஆர். ஆனால் எஸ்ஐஆரை யாருடைய உத்தரவுப்படி அதை நடத்தினார்கள் என்று கேட்டபோது எந்த விதமான பதிலும் கிடைக்கவில்லை. என்னுடைய ஊடக தோழியான அஞ்சலி பாரத்வாஜ் அவர்கள் இந்த நாட்டு அரசாங்கத்திடம் ஒரு ஆர்டிஐ போட்டு கேட்ட அந்த கேள்வி, யார் எஸ்ஐஆருக்கான உத்தரவை போட்டது, எந்த ஆய்வை நடத்தினீர்கள், எந்த இடத்துல இந்த எஸ்ஐஆர் தேவைப்பட்டது, அப்படி இந்த எஸ்ஐஆரை நடத்தியதாக நீங்க கூறுகிறீர்கள், அதற்கான அரசு காரஸ்பாண்டன்ஸ் ஏதாவது இருக்குமா இல்லையா, அரசு ஆணைகள் இருக்குமாக இல்லையா, அப்படி இருந்தால் அதை எனக்கு கொடுங்க, யார் இந்த உத்தரவை போட்டார் அவருடைய பேரை கூறுங்கள் என்று இந்த ஆர்டிஐ போட்டார். நேற்றும் இதை பற்றி ஒரு மிக ஆழமான ஒரு வீடியோவை நான் போட்டிருக்கிறேன், போய் பாருங்கள். இவர் போட்ட இந்த பேப்பர்ஸ் அனைத்துமே கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு போய் பாருங்க. தெளிவாக கேட்ட இந்த கேள்வி, யார் இந்த உத்தரவை போட்டார், எந்த ரிசர்ச்சருக்கு பின்னாடி இந்த எஸ்ஐஆரை நடத்தினீர்கள். காரணம், தமிழ்நாட்டில் மட்டும் 97 லட்சம் வாக்காளர்களுடைய பெயரை இழந்திருக்கிறார்கள். வெஸ்ட் பெங்கால்ல அந்த மாதிரி, பீகார்ல அந்த மாதிரி, அடுத்தடுத்து வரக்கூடிய மற்ற எஸ்ஐஆர் ப்ராசஸ்ல அதே மாதிரியான லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் தன்னுடைய வாக்குரிமையை இழக்கக்கூடிய வேலை பார்க்கிறார்கள். ஆர்டிஐ வழியாக தேர்தல் ஆணையம் கொடுத்த பதில் என்ன? We have no such document. We have no correspondence. We have no record. And the funnier part is, Election Commission of India did not conducted SIR, did not pass the order. எங்கள்ட்ட எந்த விதமான காகிதமும் கிடையாது, எந்த விதமான அரசாணைக்கான ரெக்கார்டும் கிடையாது. மிக முக்கியமாக தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆருக்கான இந்த உத்தரவை கொடுக்கவே இல்லை. அப்ப யார் கொடுத்தது? இந்த கேள்வியை நான் நேற்றும் கேட்டேன், இன்னைக்கு மறுபடியும் கேட்கிறேன். ஆனால் இந்த இடத்துல இன்னொரு ஆங்கிளை நீங்க பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் எஸ்ஐஆர் விவகாரமாக இருக்கட்டும் அல்ல இவிஎம் விவகாரமாக இருக்கட்டும், இந்த இரண்டு விவகாரத்தையுமே எந்த அளவில் பேசியிருக்க வேண்டுமோ, எந்த அளவில் போராடி இருக்க வேண்டுமோ, அதை அவர்கள் செய்யவில்லை. அதற்கான விளைவுதான் நீங்க பார்த்தீர்கள்னா, தமிழ்நாட்டுடைய மிக முக்கியமான இரண்டு அரசியல் கட்சிகள், ஒரு பக்கம் டிஎம்கே, ஒரு பக்கம் ஏடிஎம்கே, ரெண்டுமே இன்னைக்கு எந்த இடத்துல நிற்கிறதோ அதற்கான காரணம் இவர்களுடைய அமைதி மற்றும் தான். எஸ்ஐஆர் வழியாக 97 லட்சம் வாக்காளர்களுடைய பெயர் நீக்கப்பட்டது. அடுத்த நிமிஷமே ரோட்டில் வந்து போராடி இருக்கணுமா, போராடி இருக்கக்கூடாது, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமையை எப்படி நீங்க பறிக்கலாம் என்கிற அந்த கேள்வி எழுப்பியிருக்கணுமா, எழுப்பியிருக்க கூடாது. ஆமாம், நடந்தது. அனைத்து கட்சி கூட்டமும் நடந்தது. அதுல கலந்து கொண்ட நபர்கள், பல்வேறு நபர்களை நான் பர்சனலாக போய் சந்தித்தேன். அண்ணன் திருமாவர்களுடன் நான் போய் சந்தித்தேன், அவருடன் போய் பேசினேன். அப்படி நம்பிக்கையில்லாத நபர்கள் நேரடியாக அப்படி நீங்க சந்தித்தீர்கள்னா, இந்த மாதிரி ரூஸ்டர் ராகுல் உங்களை வந்து சந்தித்தாரா இல்லை, உங்களை வீட்டுல வந்து சந்தித்தாரா இல்லைன்னு போய் கேளுங்க. அப்ப இருந்த காங்கிரஸ் தலைவர் செல்வப்பிரந்தை அவர்கள், அவரை போய் நான் தனியாக சந்தித்தேன். காகிதங்களை, டாக்குமெண்ட்ஸ்களை எடுத்து போய் எஸ்ஐஆர் எவ்வளவு மோசமானது என்று நான் எடுத்து காட்டினேன். 2 மணி நேரம் 2 பேருக்கு நடுவில் உட்கார்ந்து தனித்தனியாக ஒரு குழந்தைக்கு எடுத்து காட்டும்படி நான் காட்டினேன். You can go and ask them. This is my personal experience. ஏன்னா எஸ்ஐஆர் வழியாக வரக்கூடிய ஆபத்தை நான் அன்னைக்கே கணித்தேன். அன்னைக்கே இந்த தலைவர்களை போய் சந்தித்து இந்த மாதிரி வரக்கூடிய அனைத்து கட்சி கூட்டத்தில் இந்த விஷயங்களை எடுத்து வையுங்க, தமிழகத்திற்கு சரியல்ல, இந்த நாட்டு மக்களுக்கு சரியல்ல, இதை எடுத்து வையுங்க. ஆதாரப்பூர்வமாக நான் அவர்களுக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ்களை கொடுத்தேன். இந்த டாக்குமெண்ட் வேற. 2003ஆம் ஆண்டு எந்த கைட்லைன்ஸை வைத்து அவர்கள் இந்த எஸ்ஐஆரை நடத்துவதாக கூறினார்களோ, அந்த 2003ஆம் ஆண்டு டாக்குமெண்ட்டும் எங்கள்கிட்ட இல்லை என்று கூறிய அரசாங்கம் அந்த டாக்குமெண்ட்டை நாங்க தேடி அலசி ஆராய்ந்து அந்த டாக்குமெண்டோட நான் போனேன், பிபிடி தயார் செய்து கொடுத்தேன். ஆனால் வேடிக்கை, அமைதியாக இருந்தார்கள், அனைவருமே அமைதியாக இருந்தார்கள். 6,41,00,000 வாக்காளர்கள் இருந்த தமிழ்நாடு எஸ்ஐஆருக்கு பின்பு
அப்படியே சரிந்து 5,43,00,000 குறைந்து நேரடியாக 97,37,000 வாக்காளர்கள் தன்னுடைய வாக்குரிமைகளை இழந்தார்கள். அதுல ஏராளமான நபர்கள் டிரான்ஸ்பர் ஆகி போயிருப்பார்கள், ஏற்றுக்கொள்கிறேன். மறைந்திருப்பார்கள், ஏற்றுக்கொள்கிறேன். விலாசத்தை மாறி போயிருப்பார்கள், ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் 97 லட்சம் இந்த நம்பர் சரிதானா? எதற்காக கிராமப்புறங்களில் இந்த நம்பர்ஸ் மாறாமல் இருந்தது? கிராமங்களில் இந்த எஸ்ஐஆர் அங்க வேலை பார்க்கவில்லை. பிகாஸ் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பஞ்சாயத்து தலைவரும் ஒவ்வொரு மக்களும் அங்க கவனமாக இருந்தார்கள், விழிப்புணர்வுடன் இருந்தார்கள். எந்த விதமான பேரும் தவறாக சேர்க்கப்படவும் இல்லை, டிலீட் செய்யப்படவும் இல்லை. நடந்தது அனைத்துமே அர்பன் ஏரியாக்களில். இந்த எஸ்ஐஆர் வழியாக வெறும் டிஎம்கே, ஏடிஎம்கே, மற்ற கட்சிகள், சீமான் அவர்களாக இருக்கட்டும், திருமாவர்களாக இருக்கட்டும், அல்ல காங்கிரஸ் ஆக இருக்கட்டும், இது போன்ற பல்வேறு கட்சிகள் அவர்கள் மற்றும் ஏமாற்றம் அடையவில்லை. இன்னைக்கு டிவிகேவிற்கும் இது ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக மாறப்போகிறது. இன்னைக்கு நீங்க என்ன சொல்லலாம், தமிழ்நாட்டில் பிஜேபி வெறும் ஒரே ஒரு எம்எல்ஏவை தான் வைத்திருக்கிறது. ஆனால் அடுத்த தேர்தலில் நீங்க பாருங்க, காரணம் இப்ப இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரீஜனல் பவரையும் அவர்கள் டிஸ்மிஸ் செய்து விட்டார்கள், டைல்யூட் செய்து விட்டார்கள். இதற்கு மேல் டிஎம்கே வாழ், இதற்கு மேல் ஏடிஎம்கே வாழ் விட்ட இடத்தை பிடிக்க முடியுமா என்று நீ நினைக்கிறீர்களா? The damage is already done. இன்னைக்கு நான் பேசக்கூடிய இந்த ஆதங்கம் இந்த எஸ்ஐஆர் அறிவிக்கப்பட்ட நாள்ல இருந்தே போராடி பார்த்தோம். பத்திரிகையாளராக இருக்கும்போது எங்கள் கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாக்குமெண்ட்டும் எடுத்து போய் ஏதோ ஒரு வழியில் இந்த விஷயம் மக்களிடையே போய் சேரட்டும், அரசியல்வாதிகள் தான் கொண்டு போய் சேர்க்க முடியும் என்று ஆதங்கப்பட்ட நபர்கள் நான், ஐயநாதன் ஐயா, மற்ற என்னுடைய டீம்ல இருக்கக்கூடிய நபர்கள், பாலகிருஷ்ணன் ஐயா உட்பட. ஆனால் யாருமே செவி சாய்க்கவில்லை. இன்னைக்கு ரொம்பவே ஒரு ஆழமான விஷயத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்டப் போகிறேன். அதற்கு முன்பு 2 நாட்களாக ஒரு ஆக்டிவிட்டி என்னுடைய சேனல்ல நடத்தி வருகிறேன். எந்த கிராமத்திலிருந்து, எந்த நகரத்திலிருந்து, எந்த சிட்டியிலிருந்து இந்த வீடியோவை பார்க்கிறீர்கள், அந்த பெயரை மட்டும் எழுதுங்கள். ஆச்சரியப்பட வைத்திருக்கிறீர்கள் என்ன? நேற்று கமெண்ட் பாக்ஸை போய் படிச்சு பார்த்தேன். நான் மதுரையில இருந்து பார்க்கிறேன், நான் சென்னையில இருந்து பார்க்கிறேன், நான் தஞ்சாவூர்ல இருந்து பார்க்கிறேன், நான் திருச்சியில இருந்து பார்க்கிறேன், நான் திருநெல்வேலியில இருந்து பார்க்கிறேன், நான் கோயம்புத்தூர்ல இருந்து பார்க்கிறேன், நான் தருமபுரி, நான் சேலம், நான் தூத்துக்குடி, நான் கடலூர், நான் அரியலூர், நான் ஹோசூர், நான் தேனி, நான் வேலூர், நான் பெங்களூர், நான் புனே, நான் ஹைதராபாத், நான் கேஜிஎஃப், நான் குடகாவ், நான் கேரளா, நான் டெல்லி, நான் மலேசியா, நான் சிங்கப்பூர், நான் பெஹ்ரைன், நான் துபாய், நான் சவுதி அரேபியா, நான் கனடா, நான் பிரான்ஸ், நான் அமெரிக்கா, நான் மெக்சிகோ, நான் ஓமான், நான் ஸ்ரீலங்கா, நான் நியூ ஜெர்சி, நான் ஆஸ்திரேலியா. அப்படியே குள்ளரிச்சு. ஒரு சாதாரணமான ஒரு சிறிய ஆபீஸ்ல உட்கார்ந்து கொண்டு நாங்க பேசுவதை இத்தனை நபர்கள் கேட்கிறீர்கள், இத்தனை நபர்கள் எங்களை பாராட்டுகிறீர்கள் என்று நாங்கள் பார்க்கும்போது, ஒரு தமிழர் எங்க போனாலும் அந்த தமிழ்நாட்டு விஷயம் வரும்போது அந்த உணர்வு வருகிறது இல்லையா? அதை நீங்க எழுதி காட்டிட்டீங்க. இந்த சேனல்ல வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நீங்க பார்க்கும்போது, இந்த வீடியோ உட்பட ஐயநாதன் ஐயா பேசும்போது, பாலகிருஷ்ணன் ஐயா பேசும்போது, தயவு செய்து இந்த பிராக்டிஸை விட்டு விடாதீர்கள். நீங்க எங்கிருந்து பார்க்கிறீர்கள் அதை எழுதுங்கள். எங்களுடைய வீடியோ எங்கெல்லாம் டிராவல் ஆகிறது எங்களுக்கும் தெரியும், உலகத்திற்கும் தெரியட்டும். இது போன்ற செய்திகளை தைரியமாக நாங்கள் எடுத்து காட்டுவதற்காக நீங்க காட்டக்கூடிய அந்த ரெஸ்பெக்ட், அதற்காக மிக்க மிக்க நன்றி. ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. அக்டோபர் 27 2025 தமிழ்நாட்டில் இருந்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை, இதற்கு மேல் நீங்க நம்பரை கவனமாக கேளுங்கள். ஒவ்வொரு டேட்டாவையும் நீங்க கவனமாக கேட்டால் மட்டும் தான் உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் தமிழ்நாட்டு அனைத்து மக்களையும் ஏமாற்றி இருக்கிறார்கள் எஸ்ஐஆரை வைத்து, இவிஎம் வைத்து. 6,41,00,000 வாக்காளர்கள் இருந்த தமிழ்நாடு எஸ்ஐஆர் 19 டிசம்பர் 2025 முடிவிற்கு வந்த போது வெறும் 5,43,00,000 வாக்காளர்கள் மட்டும் தான் இருக்கிறார்கள் என்று கூறினார்கள். நேரடியாக 97,37,000 வாக்காளர்களை இவர்கள் நீக்கிவிட்டார்கள். பிரேக் டவுன் நீங்க பார்த்தீர்கள்னா
26.9 லட்சம் வாக்காளர்கள் இறந்து போய்விட்டதாக கூறினார்கள். 66 லட்சம் வாக்காளர்கள், 66 லட்சம் வாக்காளர்கள் தமிழ்நாட்டை விட்டு வெளி மாநிலங்களுக்கு அல்ல வெளியூர்களுக்கு டிரான்ஸ்பர் ஆகி ஷிஃப்ட் ஆகி போய்விட்டார்கள் என்று கூறினார்கள். 4 லட்சம் வாக்காளர்கள் டூப்ளிகேட் வாக்காளர்கள், மல்டிபிள் என்ரோல்மெண்ட் என்று கூறினார்கள். ஏற்றுக்கொள்ள முடிந்ததா? சென்னையில மட்டும் நீங்க பார்த்தீர்கள்னா, ஏன்னா நகரப்புறம், சென்னையில மற்றும் 14.25 லட்சம் 14,25,000 வாக்காளர்கள் வெறும் சென்னையில மட்டுமே நீக்கப்பட்டார்கள். 35%. இது ப்ரீ எஸ்ஐஆர் எலக்ட்ரோரல். இது மட்டுமல்ல, கொளத்தூர் தொகுதியை, ஏன்னா நேற்று நான் கொளத்தூரை பற்றி பேசியிருந்தேன். கொளத்தூர்ல மற்றும் 1 லட்சம் வாக்காளர்கள் ப்ரீ எஸ்ஐஆர்ல 2,90,000 நேரடியாக 1 லட்சம் வாக்காளர்களை நீங்க நீக்கினீர்கள். அதுக்கப்புறம் சேர்த்து போது நீங்க பார்த்தீர்கள் 2,07,000 வாக்காளர்களை கொண்டு வந்து சேர்த்தீர்கள். ஸோ திஸ் இஸ் வாட் ஒன் நம்பர் இஸ். ரூரல் ஏரியாக்களை நீங்க பாருங்க, இல்ல சென்னையை தாண்டி மற்ற நகரங்களை நீங்க பாருங்க, சென்னை, கோயம்புத்தூர், திருப்பூர், செங்கல்பட்டு, இந்த இடத்தில் அர்பன் கான்ஸ்டிடியூவன்சிஸ், இந்த இடத்துல மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ், வட இந்தியாவிலிருந்து வரக்கூடிய தொழிலாளர்கள், அவர்கள் அதிகமாக இங்கேதான் வேலை பார்க்கிறார்கள் என்கிற விஷயத்தை மிக தெளிவாக நான் எடுத்து வைத்திருக்கிறேன். திருப்பூர் இஸ் அ கார்மெண்ட் ஹப். செங்கல்பட்டு ஃபேக்ட்ரிஸ் இருக்கு, சென்னையில ஃபேக்ட்ரிஸ் இருக்கு, கோயம்புத்தூர்ல ஃபேக்ட்ரிஸ் இருக்கு. இது ஒரு ஆபத்தான விஷயம். அதற்கு ஒரு செக் போடணும். நீங்க குறைஞ்சபட்சம் 5 ஆண்டு ஒரு நபர் ஒரு மாநிலத்தில் இருந்தால் மட்டும்தான் அவர் ஓட்டு போட முடியும் என்கிற இந்த கோரிக்கை எடுத்து வையுங்கள் என்று கூறியிருந்தேன். தேர்தல் ஆணைய முறைப்படி வெறும் 180 நாட்கள் ஒரு நபர் தமிழ்நாட்டிற்கு வந்து இங்க தங்கி வேலை பார்த்துட்டாலே போதும் அவர் ஓட்டு போடலாம் என்று கூறுகிறது தேர்தல் ஆணையம். 180 நாட்களில் தமிழ்நாட்டுடைய பிரச்சனைகளை பற்றி அவர்களுக்கு தெரியுமா? தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளை பற்றி அவர்களுக்கு தெரியுமா? தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளை பற்றி அவருக்கு தெரியுமா? அவர்களுக்கு தெரிந்தது யாருக்கு நீங்க ஓட்டு போட சொல்றீர்களோ போட்டு விடுவார். ரீல்ஸ் வழியாக என்னெல்லாம் பார்க்கிறார்களோ அது நடந்தது. ரூரல் டெலிஷன் வாஸ் வெரி வெரி லோ. நான் தொடக்கத்திலே கூறியபடி இந்த இடத்துல பிரச்சனை எங்க நடந்தது அதை நீங்க பார்க்க வேண்டும். டிஎம்கே மற்றும் டிஎம்கேவுடைய அலையன்ஸ் எல்லாருமே டெமான்ஸ்ட்ரேஷன் செய்தார்கள். எதுவுமே செய்யவில்லை என்று நான் கூறவே முடியாது. டெமான்ஸ்ட்ரேஷன் செய்தார்கள். ஆங்காங்கே ஆர்ப்பாட்டங்கள் நடந்தது, ஆங்காங்கே போராட்டங்கள் நடந்தது. ஆனால் அந்த போராட்டம் போதுமான அளவு, அந்த எஜுகேஷன் போதுமான அளவில் இருந்ததா? தமிழ்நாட்டு மக்கள் தொகையிலிருந்து 15% 15% வாக்காளர்களுடைய பெயர் நீக்கப்பட்ட போது எதற்காக ரோட்டில் இறங்கி நீங்க போராடவில்லை என்கிற கேள்வி நான் அன்னைக்கும் கேட்டேன், இன்னைக்கும் கேட்கிறேன். உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும், MK ஸ்டாலினாக, அவர்கள் தானே ஆளும் கட்சியில் இருந்தவர்கள். அவர்களுடைய பொறுப்பு இது. டிஎம்கே என்ன கூறியது? நாங்க டோர் டு டோர் மக்களுக்கு போய் புரிய வைப்போம். டோர் டு டோர் புரிய வைக்கக்கூடிய விஷயமாகியது. பிஜேபி இதை வரவேற்றது. ஏன்னா அவர்களுக்கு தானே லாபம். இப்ப இல்லைன்னா கூட அடுத்த 5 வருடத்தில் அவர்களுக்கு லாபம் கிடைக்கும். ஏடிஎம்கே பிகாஸ் they were hands and gloves with BJP, they didn't say a word. இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர், இந்த கொளத்தூர் தொகுதி மட்டும்தான் தமிழ்நாட்டுடைய தலையெழுத்தை நிர்ணயம் செய்ய போகிறதா? டிஎம்கே வெறும் கொளத்தூர் தொகுதிக்கான வெரிஃபிகேஷன், இவிஎம் வெரிஃபிகேஷனை மட்டும் தான் செய்து பார்த்தது. ஏன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளுமே இது நடக்கணும்னு நடக்கக்கூடாது? மிக முக்கியமாக எங்கெல்லாம் உங்களுடைய சரியான ஓட்டு வங்கி இருந்ததோ, உங்களுக்கு தெரிந்ததோ, இந்த இடத்துல நாங்கள் வெற்றி பெற்றிருக்க வேண்டும், இந்த இடத்துல மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் அதிகமாக இருக்கிறார்கள், இந்த இடத்துல அதிகமாக வாக்காளர்களுடைய பெயரை நீக்கி இருக்கிறார்கள் என்று தெரிந்த இடங்களை இந்த இவிஎம் வெரிஃபிகேஷன் நடந்திருக்க கூடாது. அதையும் நடத்தவில்லை. இப்போ இவிஎம்ல நிச்சயமாக கோளாறு ஏற்பட்டது. 30% இவிஎம்ஸ், அதாவது சோதனையிட்டு பார்ப்பதற்காக 14 இவிஎம்ஸ்களை ஒதுக்கினார்கள். அதுல இருந்து 8 இவிஎம்ஸ்களுக்கான அந்த சோதனை நடந்தது. அந்த 8 இவிஎம்ஸ்களையும் 3 இவிஎம்ஸ்கள் கோளாறாக இருந்தது. ஆக மொத்தம் ஒரு 30% இவிஎம் மிஷின்ஸ்கள் கோளாறாக இருப்பதாக கூறியிருக்கிறார்கள். ஆனால் இது அந்த இவிஎம்ஐ தாண்டி நான் பேசக்கூடிய விஷயம். இவிஎம் ஒரு பக்கம், இவிஎம் நிச்சயமாக
பல நாடுகள் அதை ஓரம் தூக்கி போட்டிருக்கிறார்கள். ஐயநாதன் ஐயா கூறியபடி நீங்க கேட்டீர்கள்ல, EVM மீது ஒரு துளி கூட நம்பிக்கை இருக்கக்கூடாது என்கிற விஷயம். But what I am talking to you today is SIR, which is far, far, far ahead. A larger conspiracy, a larger scam, which happened with Tamil Nadu, Bihar and West Bengal. அதை தொடர்ந்து அடுத்தடுத்து எங்கெல்லாம் தேர்தல் வர இருக்கிறதோ அந்த அனைத்து இடங்கள்லயுமே இந்த சதி வேலை நடக்கும். கொளத்தூர் தொகுதி அதற்கான ஒரு மிகப்பெரிய உதாரணம். 1,00,000 வாக்காளர்களை நீக்கினீர்கள். இப்போ 1,00,000 வாக்காளர்கள் யார் அந்த நபர்கள்? 40 வயதிற்கு மேல இருந்த நபர்கள். புதிய வாக்காளர்களுடைய பெயரை நீக்க முடியாது. புதிய வாக்காளர்கள் சேர்க்கதான் படுவார்கள், நீக்கப்பட மாட்டார்கள். நீக்கப்பட்ட நபர்களுடைய வயதை நீங்க பார்த்தீர்கள்ல, 35-40 அதற்கு மேலதான். ஒரு 40 வயதில் இருக்கக்கூடிய நபர் அவருடைய பொலிட்டிக்கல் ஐடியாலஜி செட் ஆயிருக்கும். நான் டிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுவேன், நான் ஏடிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுவேன், நான் காங்கிரஸுக்கு தான் ஓட்டு போடுவேன், நான் பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவேன் என்கிற என்னுடைய ஐடியாலஜி, என்னோட பொலிட்டிக்கல் ஐடியாலஜியை நான் புரிந்து கொண்டுதான் அந்த ஓட்டை போடுவேன். ஆனால் புதிதாக வரக்கூடிய மாணவர்கள், புதிதாக வரக்கூடிய இளைஞர்கள், அவர்கள் அதை பார்க்க மாட்டார்கள். ரீல் சோஷியல் மீடியாவை பார்த்து அதுல இருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அவர்கள் தன்னுடைய முடிவை எடுத்து வைப்பார்கள். இவர்களை பெண்டுலும் ஓட்டர்ஸ் என்று கூறுவோம். இங்கேயும் தாவலாம், அங்கேயும் தாவலாம், இங்கேயும் ஓட்டு போடலாம், அங்கேயும் ஓட்டு போடலாம். ஆனால் இந்த இடத்துல எந்த அளவில் டேர்ன் அவுட், voter's டேர்ன் அவுட் ரேஷியோ நடந்ததோ 85% தமிழ்நாட்டில் 85% மக்கள் ஓட்டு போட வந்தார்கள். கோர் ஓட்டர், ரீஜனல் பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு கோர் ஓட்டர் யாரு? 40%, 40 வயதுக்கு மேல் இருக்கக்கூடிய. விஜய் அவர்களுடைய கோர் ஓட்டர் யாரு? இந்த இளம் தலைவர், பெண்டுலம் ஓட்டர்ஸ். அப்போ ஓட்டு போடக்கூடிய நபர்களே அங்க இல்லாத பட்சத்தில் யாருக்கு யார் ஓட்டு போட்டிருப்பார்கள்? இதுல விஜய் அவர்களுக்கு நான் எந்த விதமான அவரை தவறு குற்றச்சாட்டை சுமத்த முடியாது, சுமத்தவும் கூடாது. ஓட்டு போடக்கூடிய நபர்கள் கிடையாது, இருந்த நபர்கள் அவருக்கு ஓட்டு போட்டிருக்கார்கள். He won legitimately. But will this pattern continue on the next election alsoங்கிற கேள்வி நீங்க கேட்கணும். இன்னைக்கு இந்த சேலஞ்ச் வெறும் டிஎம்கே ஏடிஎம்கே மட்டும் கிடையாது. இந்த சேலஞ்ச் விஜய் அவர்களுக்கும் தான். இந்த நாட்டில் ஒரு டிரான்ஸ்பரண்டான முறையில் ஒரு தேர்தல் நடப்பதாக இருந்ததால் அந்த நாட்டு மக்கள், அந்த மாநிலத்தோடைய மக்களுக்கு அந்த உரிமை, அந்த அதிகாரம் சரியாக போய் சேர வேண்டும். விஜய் அவர்களும் இதுல போராடி பார்த்தார். இந்த எஸ்ஐஆர் வரும்போது ஃபார்ம் எப்படி நிரப்பணும்னு கற்றுக் கொடுத்தார். மை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ், ஃபார்ம் எப்படி நிரப்பணும் என்கிற விஷயத்தை தாண்டி இதை எதற்காக நீங்க இம்ப்ளிமெண்ட் செய்தீர்கள், எதற்காக இவ்வளோ குறுகிய காலகட்டத்தில் இம்ப்ளிமெண்ட் செய்தீர்கள்? ஒரு எஸ்ஐஆர் என்பது ஒரு பெரிய பிராக்டிஸ். நிறைய ஆட்கள் தேவைப்படும், நிறைய நேரம் தேவைப்படும். அதை டிரான்ஸ்பரண்டான முறையில் செய்திருக்க வேண்டும். எஸ்ஐஆர் தவறு கிடையாது, எஸ்ஐஆர் தேவை. டூப்ளிகேட் ஓட்ஸ் நமக்கு தேவையில்லை, இறந்து போன நபர்களுடைய பேர் தேவையில்லை, விலாசம் மாறி போன நபர்களுடைய பேர் நமக்கு தேவையில்லை. இது ஒரு முக்கியமான ப்ராசஸ். ஆனால் இந்த முக்கியமான ப்ராசஸை ஏன் அவசரமாக நடத்துகிறீர்கள்? என்னுடைய நண்பர்களான யோகேந்திர யாதவாக இருக்கட்டும், பிரசாந்த் பூஷன் அவர்களாக இருக்கட்டும், ரவீஷ் குமார், அஜித் அஞ்சும், ஐயநாதன் ஐயா, இது போன்ற பல்வேறு நபர்கள் கூவி இந்த விஷயத்தை நாங்கள் எடுத்து காட்டணுமா இல்லையா? சுப்ரீம் கோர்ட் வரை நாங்கள் போராடினோமா இல்லையா? அந்த காகிதங்களை மக்களுக்கு முன்பு எடுத்து வைத்தோமா இல்லையா? ஆனால் இதற்கான பதிலும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. விஜய் அவர்கள் தன்னுடைய மேனிஃபெஸ்டோவில் பல்வேறு ப்ராமிசஸ்களை எடுத்து வைத்திருந்தார். இப்போ நேற்றிலிருந்து ஒரு சர்ச்சை, பெயர்களை மாற்றி அவரே அதே ப்ராமிசஸ்களை கொண்டுட்டு வந்துட்டாரு. மேனிஃபெஸ்டோவில் என்னெல்லாம் பேசினாரோ அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் செய்யலை. இட்ஸ் ஒரு புதிய அரசாங்கம், நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். திஸ் இஸ் தேர் ஃபர்ஸ்ட் பட்ஜெட். இதற்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் அவர்களுடைய கணக்கெல்லாம் பார்த்து புதிதாக அவர்கள் வாங்கக்கூடிய விஷயம். ஸோ வி ஷுட் கிவ் 100 days டைம். அது நான் தொடக்கத்திலே கூறுகிறேன். 100 days முடிய போகிறது. அதனால்தான் இன்னைக்கு நான் டிவிகேவை பற்றியும் பேச தொடங்கி இருக்கிறேன். ஆனால் இந்த அளவில் ஃப்ரீபீஸ் என்று நீங்க அறிவித்தது, அந்த ஃப்ரீபீஸ் நேரடியாக மக்களுடைய வரிப்பணத்தை வைத்துதான் நீங்க கொடுக்க போறீர்கள். அந்த திட்டங்களை நீங்க அறிவிக்கும் போது நீங்க சிந்தித்தீர்களா இல்லையா? மாற்றம் என்பது ஃப்ரீபீஸ் கிடையாது. மாற்றம் என்பது ஒரு சரியான தரமான வாழ்க்கையை உயர்த்தி காட்டுவது மட்டும்தான். ஏற்கனவே தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த மாநிலம்.
2,35,000 தமிழ்நாட்டு மக்களுடைய பர் கேபிட்டா இனம். வட இந்தியாவில் போய் பாருங்க, பீகார்ல போய் பாருங்க, ஒரிசால போய் பாருங்க, வெஸ்ட் பெங்கால்ல போய் பாருங்க. வருஷத்துக்கு 60,000 சம்பாதிக்கிறதுக்கே கண்மொழி பிதுங்கி வெளியில வந்துடும். மாதம் 5,000, 6,000, 7,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய குடும்பங்கள் இன்னைக்கும் இந்தியாவில் இருக்கிறது. தமிழ்நாடு அப்படி கிடையாது. தமிழ்நாட்டில் மினிமம் பர் கேபிட்டா இன்கம் இஸ் 2,35,000. இதெல்லாம் நாம் பார்க்க வேண்டும். ஆனால் விஜய் அவர்கள் வந்த உடனே 200 யூனிட் ஃப்ரீயாக கொடுத்தார். ஆனால் பல்வேறு நபர்கள் நான் சோஷியல் மீடியாவில் பார்க்குறேன், எங்களுடைய பில் அதிகமாக வந்திருக்கிறது. எங்களுடைய ஆஃபீஸோட பில்லும் அதிகமாக தான் வந்திருக்கிறது. சாதாரணமாக ஒரு 3,000, 3,200 கமர்ஷியல் எலக்ட்ரிசிட்டி. இந்த மாதம் 4,700 ரூபாய், கிட்டத்தட்ட ஒரு அப்படி பார்த்தீர்கள்னா கூட ஒரு 25% எங்களுடைய எலக்ட்ரிசிட்டி பில் அதிகமாக வந்திருக்கிறது. இதற்கான காரணத்தை நாங்கள் பார்ப்போம். மேபி நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ எடுத்தும் கவுத்தோம் என்று நம்மளும் கூறக்கூடாது. வி வில் செக் திஸ் மந்த் ஆல்சோ வெதர் இட் இஸ் ரைட். மை பாயிண்ட் இஸ், இந்த எஸ்ஐஆர் வழியாக நடந்த சதிகளை நீ பார்க்கணும். உத்தரப்பிரதேசத்தில் எப்படி சமாஜ்வாதி பார்ட்டி பிஎஸ்பி அவர்களை கவிர்த்தார்களோ அதே போன்றுதான் தமிழ்நாட்டிலும் நடந்தது. அங்கேயும் எஸ்ஐஆர் நடந்தது. அங்கேயும் மிகப்பெரிய அளவில் வாக்காளர்களுடைய பெயரை நீக்கியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 2 கோடி வாக்காளர்களுடைய பெயர் நீக்கப்பட்டிருக்கிறது. பீகார்ல ஆர்ஜேடி ஜேடியு ஒரு ஸ்ட்ராங் ரீஜனல் பவர். இன்னைக்கு அவர்கள் எங்க இருக்கிறார்கள் யாருக்குமே தெரியாது. மகாராஷ்டிராவில் சிவசேனா என்சிபி அவர்களை மோத வேற யாராலுமே முடியாது. இன்னைக்கு பிஜேபி அந்த இடத்தில் இருக்கிறது. பீகார்ல பிஜேபி இருக்கிறது. உத்தரப்பிரதேசத்துல பிஜேபி இருக்கிறது. அப்போ தமிழ்நாட்டிலும் இந்த ட்ரெண்ட், இந்த பேட்டர்ன் வருமா வராதா என்று நீங்களே முடிவெடுங்கள். எஸ்ஐஆர் எந்த அளவில் கேடாக இருக்கிறதோ அதே அளவில் இவிஎம், பேலட் பேப்பர், இதை மீண்டும் கொண்டு வருவதற்கான பல்வேறு முயற்சிகள், பல்வேறு அமைப்புகள் எடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் we need to talk facts. We need to talk facts in a way where nobody can challenge. இப்போ புதிதாக ஒரு சட்டத்தை ஐயா மோடி அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார். நேற்று மெட்டா, கூகுள், அப்புறம் இந்த எக்ஸ் பக்கம் இவர்களுக்கெல்லாம் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கு. அரசாங்கம் ஒரு வீடியோவை சேலஞ்ச் செய்தால், அதாவது நீங்க நரேந்திர மோடி அவர்களை கேள்வி கேட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாலோ இல்லை ஒரு போஸ்ட் போட்டிருந்தாலோ, அதை பிஜேபி ஐடி விங்கள் அரசாங்கம் இதை சேலஞ்ச் செய்து விட்டால் போதும், அடுத்த 3 மணி நேரத்துல அந்த வீடியோ டவுன் ஆகணும், இந்தியாவில் டவுன் ஆகணும். அப்போ அரசாங்கத்தை பார்த்து நீங்க கேள்வி கேட்க முடியும். ஆனால் அரசாங்கத்தோட குண்டர்கள் மாணவர்களை போட்டு அடிப்பது, உதைப்பது, மாணவர்களை போய் சட்டையை பிடிச்சு மிரட்டுவது, இது எல்லாம் அது தொடக்கூட மாட்டாங்க. அது இருக்கணும், அந்த பயத்தை உருவாக்கணுமா இல்லையா? பட் நரேந்திர மோடியை பற்றியோ அரசாங்கத்தை பற்றியோ நீங்க கேள்வி கேட்கக்கூடாது. இந்த பவர் இன்னைக்கு ஒவ்வொரு மாநில அரசாங்கத்துக்கும் வந்துடும். இன்னைக்கு விஜய் அவர்களுக்கும் அந்த பவர் வந்துடும். யோகி ஆதித்யநாத்துக்கு அந்த பவர் வந்துடும். விஜய் அவர்கள் ரீப்ளேஸ் ஆகி நாளைக்கு வேற ஒரு அரசியல் கட்சி வந்தால் அவர்களுக்கும் அந்த பவர் கிடைச்சிடும். அதாவது அரசாங்கத்தை நீங்க தட்டி கேட்கக்கூடாது, அரசாங்கத்தை நீங்க கேள்வி கேட்கக்கூடாது. அப்ப எந்த விதமான டெமோக்ரஸி நாட்டில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிற இந்த கேள்வி இந்த வீடியோ வழியாக பல்வேறு விஷயங்களை நான் உங்களுக்கு முன்பெடுத்து சம்திங் யூ வுட் ஹேவ் அண்டர்ஸ்டுட். ஏதோ ஒரு விதத்தில் நீங்க கொஞ்சமாவது புரிந்திருப்பீர்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போது உங்களுக்கு தோணிய விஷயங்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். இந்த வீடியோவை பகிர்வதற்காக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு தட்டுங்க. உங்களுடைய கிராமத்துடைய பேரு, உங்களுடைய சிட்டி நகரத்துடைய பேர், உங்களுடைய நாட்டுடைய பேரை கீழே எழுதுங்க. அதையும் தாண்டி எங்களை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார். அதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக அருகில் இருக்கக்கூடிய QR கோடு, அதை நாங்கள் ஒவ்வொரு வீடியோவிலும் எடுத்து காட்டி வருகிறோம். அதை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்ததை நீங்கள் தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த்து. நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக
உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.